இப்போது இன்றைக்கி நேற்றைய தினம் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது எப்படியாவது நீட்டுத் தேர்வை நம்ம தடுத்துட முடியாதான்ற ஆதங்கத்தில் பதட்டப்பட்டு போய் சொல்லியிருக்கிறார். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, கேள்வித்தாள் லீக் ஆகிடுச்சு, அதனால் நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஆட்சியில், இந்த ஆட்சியில் 2022 +1 +2 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி நீங்கள் +1 +2 தேர்வை நிறுத்திட்டீங்களா? திருவண்ணாமலையில் அந்த சிஇஓவை கைது பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி இப்போ சமீபத்தில் நடந்த தேர்வில் கூட இதே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயம் என்ன ஆச்சு? அப்போ நீங்கள் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி தேர்வே நடக்காது என்று சொல்லிவிட்டார்களா? அப்படி அல்ல. இது போன்ற இதில் குறிப்பாக இதில் எல்லாமே கொஸ்டின் பேப்பர் லீக் இருந்துச்சு. இதில் நான் சொன்ன விவகாரங்களில் திருவண்ணாமலையில் 2022 திமுக ஆட்சியில் நடந்துச்சு. அதே போல் தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் நடந்த மார்ச் 2023 கூட, இப்போ சமீபத்தில் நடந்த தேர்வில் கூட கொஸ்டின் பேப்பர் லீக் இருந்திருக்குது. அதுலேயும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதே தவிர அந்த தேர்வையே நிறுத்தவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நீட்டுத் தேர்வு விவகாரத்தில் இப்பொழுது நடைபெற்றதில் மிக தெளிவாக தேசிய அந்த தேர்வு ஆணையம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, கொஸ்டின் பேப்பர் எங்கேயுமே லீக் ஆகவில்லை, கேள்வித்தாள் லீக் ஆகவில்லை, இது வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்தி, இதற்கு ஆதாரபூர்வமாக எந்த விதமான புகாரும் வரவில்லை, தெளிவாக சொல்லியிருக்க. ஒரே ஒரு இடத்துல ராஜஸ்தானில் மட்டும் ஏற்கனவே விரைவாக தேர்வு எழுதி முடித்தவர்கள் தேர்வு நடந்து கொண்டிருக்கையில் வெளியே போனாங்க, அவங்க கையில் இருந்த கொஸ்டின் பேப்பர் அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பொருளியை கிளப்பிட்டாங்க, இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல் கிளஸ்டர் சில பயிற்சி மையங்களில் சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் மார்க் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. எந்தெந்த பயிற்சி மையங்கள்ன்ற ஆவணத்தை, டாக்குமெண்ட்டை, ப்ரூஃபை அவர் கொடுக்கணும். ஒரு முதலமைச்சர் தான் ஒரு சில விஷயங்களை குற்றச்சாட்டாக சொல்வதென்றால் அதற்கான ஆதாரங்களை கொடுக்க வேண்டும். ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவர் இது போன்று பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு முதலமைச்சருக்கு அது அழகல்ல.